ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள். எமோஷனலில் பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதுக்கப்புறம் வந்து பாதி ஒரு போதும் இவ்வளோ ப்ராஃபிட் நீங்களாக மேனுவலாக டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செட் பண்ணீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸ் அதுவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணால் தான் அந்த ட்ரேடிங்கோடைய ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலும் அப்புறம் நார்மல் ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. இது ரெண்டுமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இது காசு கொடுக்கும் போல் தெரிஞ்சதுக்கு இது ஃப்ரீயாக இருக்குது போல் அப்படின்னாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் எதுக்கு அப்படின்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது க்ரியேட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்களா? இதுவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ், அதாவது அவங்களுடைய லைஃப் டைமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில் அப்படின்றதுக்காக அந்த டெலிகிராம் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது புதுசாக மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக ஒரு நாளைக்கு 1-2 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ப்ரைமில் இருக்கும். இது டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நோ டிப்ஸ், நோ கால்ஸ். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது ரிக்ரியேட் பண்ணி அதுவும் 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஏதோ ஒன்று அலைஸ் ப்ளூவோ அப்ஸ்டாக்ஸோ ஃபயர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறத விட நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் தான் உங்களுக்கு. அதுலேயும் உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஃப்ரீ தான். நீங்கள் அதில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க, சேம் சார்ஜஸ் தான் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்கர்ஸ் கிட்டேருந்து எனக்கு நான் உங்கள்கிட்ட சார்ஜஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ப்ரோக்கர்ஸே எனக்கு உங்களுக்கு உண்டான சார்ஜஸ் அவங்களே எனக்கு ஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நோ இஷ்யூஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்னென்னா இதுவும் ஆக்சுவலாக ஃப்ரீ தான். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. ஸோ இது ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் காசு கொடுக்கணும் போலது அப்படின்னாங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குது சார், இப்போ நான் எப்படி இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, சம் டியூஷன் ஃபீஸ்னு ஒரு சின்னதாக மந்த்லி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வச்சுங்களேன், ஒரு சப்ஜெக்ட் மாதம் 1600 ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு மந்த்துக்கு அப்படின்னா. ஸோ அதை விட நம்ம கம்மியாக தான் வாங்கணும், அந்தளவுக்குலாம் வாங்குறதுல விடுங்க. இது மந்த்லி சம் சார்ஜஸ் வாங்கிட்டு நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லேர்னிங் பர்பஸ்க்காக நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. நிறைய பேர் அதை பார்த்து காப்பி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி காப்பி ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் ஆகிடுச்சு இல்லைங்களே. ஸோ நீங்கள் அதில் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாமே. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரேக் அவுட்னா என்ன, பிரேக் டவுன்னா என்ன, ரீடெஸ்ட்னா என்ன, ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், எது ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ், ஏன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது, எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே சப்போர்ட் எடுக்காது, எது ட்ரெண்டிங்கில் போகும், நிறைய விஷயம் நீங்கள் ரொம்ப லாங் ஜர்னி. அது இப்போ ஒரு 4 நாள், ஒரு வாரமாக, ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு எதுவும் தெரியாது இதில். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ப்ரைம் டெலிகிராம் சேனல் இன்னும் கொஞ்சம் க்ளோசிங்கில் வந்துடுவீங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு சின்னதாக ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு இது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணல ப்ரைம் டெலிகிராம் சேனல். அகைன் சொல்கிறேன், அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்கு நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் 11,000 ஆயிருக்கலாம். ஆனால் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்குது. ஏன்னா ட்ரேடிங் பண்ணணும், வந்தவொடனே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்னோட சேனல் யாரும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. கற்றுக்கணுன்றவங்க மட்டும் தான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ 3 வருஷமாக என் கூட ரன் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க தான். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க கூட அவ்வளோ தான் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் ஜாயின் பண்ணுவாங்க. தவிர டிப்ஸ் கால்ஸுக்காக ஜாயின் பண்ணவங்க இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு மாதம் கூட ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் கொடுத்து ஒரு மாதம் பார்ப்பாங்க, பிடிச்சிருந்தா ஒரு மாதம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்களோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ என்னுடைய டெலிகிராம் சேனல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாருங்க. இது ரெகுலர் நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இதில் சின்னதாக வியூஸ் சென்ட் பண்ண வச்சுங்களேன். இப்போ இதை கூட இருக்குது. இப்போ என்ன சென்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல கீழே மேலே போகும் அப்படின்னு. ஆனால் ஏன் கீழே வருது, ஏன் மேலே போகுதுன்ற விஷயம் நார்மல் இருக்கிற ரெகுலராக இருக்கிறவங்க தெரியல. ஆனால் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணுவாங்க. அந்த ஏன் இந்த கீழே வந்தது, எந்த மேலே போகுது அப்படின்றவங்க கேட்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், நான் ஒரு 3-4 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் எனக்கு சப்போர்ட்டிங் மட்டும் தான் தேவைப்படுது, வேறு ஒரு பேக்ரவுண்டு சார்
நான் இந்த இடத்துல நாம் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் தேவைப்படுது, வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சார்ஜஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் மந்த்லி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஷன் பண்ணுங்கள், இல்லை ஒரு மாதத்துலேயே நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம், பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பாருங்கள், மார்னிங்கில் வந்து உங்களுக்கு நான் வியூஸ் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து KEI இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்கான சான்சஸ் இருக்குது, மேலே அப்பர் சைடுக்கான மூவ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டீம் லேஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று இது பெஃபிசரு, ஒரு மூமெண்ட் இந்த இடத்துல மேலே மூமெண்ட் போனால் அந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பிடிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மூமெண்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு, கிட்டத்தட்ட 48 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஓகே, 48 பாயிண்ட்ஸ் வந்து பெஃபிசர் போயிருக்கு. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே வரும், 35,613 பிலோ போனால் கீழே போகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் அதுக்கு கரெக்டாக 3 மினிட்ஸில் வந்துச்சு பாருங்க, 3 to 4 மினிட்ஸ். சில டைம் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டும் வரும். ஸோ அதையும் கேட்ச் இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி நம்மளுடைய ப்ரைஸ் வந்து டச் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வருது இல்லைங்க ப்ரைஸு, இந்த இடத்துல ஏன் கீழே வந்தது, ஏன் மேலே போகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்களே கேட்ச் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க இந்த லோ ஏன் வந்து இந்த பக்கம் என்னென்ன ரீசன் நடந்தது, ஏன் இந்த பக்கம் ஏன் சேல் வந்தது, இந்த இடத்துல ஏன் இந்த பக்கம் நம்ம டார்கெட் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது விட்டால் வேறு எதுவும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் டிப்ஸு கால்ஸாக கொடுக்கறதுல இப்போ நிறைய பேர் என்னன்னா, இப்போது சார் எந்த காலத்தில் அதெல்லாம் கற்றுக்கிட்டுலாம் ட்ரேட் பண்ண முடியாது, நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே போனால் பை கொடுங்க, 53 டார்கெட் கொடுங்க, 48 ஸ்டாப் லாஸ் போடுங்க, இது மாதிரி போடுங்க அப்படின்றாங்க ஒரு சிலர். ஆனால் மிச்சம் யாரும் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி யாரும் சொல்கிறதில்ல. புதுசாக வந்தவங்க இப்போ அக்ரெசிவாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் நம்ம எப்படி என்னால் முயன்றவரில் அவங்களை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்றத ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு டைம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இது முற்றிலும் ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை மந்த்லி சம் சார்ஜஸ், அதாவது சின்ன சார்ஜஸ் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் இந்த நார்மல் ரெகுலராக பார்த்துட்டே வரீங்கன்னா இதில் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரெண்டுமே வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான், ரெண்டுமே டிப்ஸு கால்ஸ் எதுவுமே எதுலேயுமே கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.